வணக்கங்க. தப்பு பண்ணது என்னமோ பேனாதான், ஆனா கிழித்து எரியப்பட்டது எதுன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் தாங்க. இப்படிப்பட்ட உலகத்துல தாங்க நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தப்பு யாரோ பண்றாங்க, ஆனா அதோடைய பழி வேற ஒருத்தருக்கு போய் சேருது. இததான் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ், அதாவது வீண் பழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீண் பழிகளினால ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா பைபிள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க. ஆனா இந்த தவறான அக்யூசேஷன்ஸை நிறைய விதமா அவர் டீல் பண்ணாருங்க. ஒரு முறையா டீல் பண்ணல. சில பேர் இடத்துல அமைதியாவே இருந்துட்டார், சில பேர் இடத்துல எதிர்த்து பயங்கரமா பேசினார், சில பேருக்கு வார்த்தை வசனத்தின் மூலமாக பதில் சொன்னார், சில பேர் இடத்துல பொறுமையா பதில் சொன்னார். ஜீசஸ்கே ஃபால்ஸ் அக்யூசேஷன் இருக்கும் பொழுது நம்மளாம் என்னங்க, நமக்கும் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும். அப்படி வரும் பொழுது இந்த சிச்சுவேஷன்ஸை கேர்ஃபுல்லா அசஸ் பண்ணுங்க, ப்ரேயர்ஃபுல்லா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்க. ஃபீல் பண்ணாதீங்க, டீல் பண்ணுங்க. ஹேவ் a nice day. God bless you.